சென்னை எழும்பூர், திருவான்மியூர், தரமணி உள்ளிட்ட பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. மதுரவாயலில் சூறைக்காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்ததால் வாகன ஓட்டிகள் அவதி. சென்னையில் மோசமான வானிலையால் தரையிறங்க முடியாமல் விமானங்கள் வானில் வட்டமடித்ததால் பரபரப்பு. பெங்களூரு, மதுரை உள்ளிட்ட நகரங்களில் இருந்து வந்த 12 விமானங்கள் வானில் வட்டமடித்த நிலையில் மழை ஓய்ந்த பிறகு ஒன்றன் பின் ஒன்றாக தரையிறங்கின. திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, தருமபுரி உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை எழிலகம் ஆவின் பாலகத்தில் காலாவதியான மோர் விற்பனை செய்யப்பட்ட விவகாரம். ஆவின் நிர்வாகம் உரிய விளக்கம் அளிக்க உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவு. ஆவினில் காலாவதியான பொருட்களை விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை என ஆவின் மேலாண்மை இயக்குனர் அண்ணாதுரை எச்சரிக்கை. ஆவின் பாலகத்தில் வாரம் 2 முறை ஆய்வு செய்யவும் உத்தரவு. மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் 14,582 காலி பணியிடங்கள். ஜூலை 4ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவிப்பு. தமிழர்களை ஏன் 2ஆம் தர குடிமக்களாக வைத்திருக்க வேண்டும்? கீழடி ஆய்வறிக்கையை அங்கீகரிக்காததை சுட்டிக்காட்டி மத்திய அரசுக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி. பாமக வழக்கறிஞர் சமூக நீதி பேரவைத் தலைவர் பதவியில் இருந்து வழக்கறிஞர் பாலு நீக்கப்படுவதாக அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு. கடலூர், திருவண்ணாமலைக்கு புதிய மாவட்ட தலைவர் மற்றும் நிர்வாகிகளையும் நியமித்தார். பாமகவில் வரும் 15ஆம் தேதி முதல் மாவட்ட வாரியாக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என பாமக தலைவர் அன்புமணி அறிவிப்பு. தருமபுரி, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களுக்கான பொதுக்குழு கூட்டத்திற்கு அட்டவணையை வெளியிட்டார். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் மனுக்கள் மீதான பரிசீலனை நிறைவு. திமுக, அதிமுக வேட்பாளர்களின் மனுக்கள் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசனின் வேட்புமனு ஏற்பு. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே தோட்டத்து வீட்டில் மூதாட்டி கொல்லப்பட்ட வழக்கு. கைது செய்யப்பட்ட இருவரும் சம்பவ இடத்திற்கு அழைத்து வரப்பட்ட நிலையில் எவ்வாறு கொலை நடந்தது என நடித்து காட்டினர். குற்றவாளிகளை பார்க்க வேண்டும் என போலீசாரிடம் உறவினர்கள் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு. நாமக்கல் அருகே மூதாட்டியை கொன்ற இருவரும் 2 ஆண்டுகளுக்கு முன் மூதாட்டியின் தோட்டத்தில் வேலை பார்த்ததாக போலீசார் தகவல். முறையாக சம்பளம் வழங்காததால் மூதாட்டியை கொலை செய்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளதாகவும் அறிவிப்பு. பெரம்பலூர் வேப்பந்தட்டை மாரியம்மன் கோவில் தேர் பட்டியல் சமூக மக்கள் வசிக்கும் தெருக்களில் செல்ல முடியுமா? ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தேர்தல் ஆணையத்தில் பதிவு பெறாத மற்றும் தேர்தலில் போட்டியிடாத சாதிய கட்சிகளை தடை விதிக்க கோரி மனு. உள்துறை செயலாளர், ஆதி திராவிட நலத்துறை செயலர், டிஜிபி உள்ளிட்டோர் பதிலளிக்க மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் வளாகத்தில் தம்பதி அசைவ உணவு சாப்பிட்ட விவகாரம். தோஷம் கழிக்கும் விதமாக கோவில் வளாகத்தில் பரிகார பூஜை செய்து புனித நீர் தெளிப்பு. இந்திய அளவிலும் தமிழகத்திலும் கொரோனாவால் தற்போது வரை யாரும் உயிரிழக்கவில்லை. கொரோனா உயிரிழப்பு குறித்து தவறான தகவல் பரப்பப்பட்டு வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற வைகாசி விசாக தேர் திருவிழா. திரளான பக்தர்கள் பங்கேற்று திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. ஓம் நமச்சிவாய.
தாம்பரம் அருகே வடமாநில தம்பதியின் 2 வயது ஆண் குழந்தை லிப்ட் அமைக்க தோண்டப்பட்ட பள்ளத்தில் தேங்கிய நீரில் விழுந்து உயிரிழப்பு. அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடப் பணிக்காக மேற்கு வங்கத்தில் இருந்து வந்திருந்த நிலையில் நிகழ்ந்த சோகம். நாட்டிலேயே முதல் முறையாக வணிக வளாகங்கள் வழியாக மெட்ரோ வழித்தடம். திருமங்கலத்தில் அமையும் ரயில் நிலைய வடிவமைப்பு திட்டத்தில் புதிய முயற்சி. மழை காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் நீட் தேர்வை மீண்டும் நடத்த கோரி 16 மாணவர்கள் மேல்முறையீடு. தேர்வு மையத்தின் சிசிடிவி காட்சிகளை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கேரள மாநிலம் கோழிக்கோடு அருகே தீ விபத்தால் சேதமடைந்து சாய்ந்த நிலையில் நிற்கும் சரக்கு கப்பல். மாயமான 4 மாலுமிகளை தேடும் பணி நடைபெற்று வரும் நிலையில் எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய பொருட்கள், பூச்சிக்கொல்லிகள் கப்பலில் உள்ளதாக தகவல். நெல்லை அருகே பள்ளி மாணவன் புகைப்பிடித்ததை வீடியோ எடுத்து மிரட்டி பணம், நகை பறிக்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. பள்ளி மாணவர்கள் உட்பட 3 பேர் கைது. சென்னை தாம்பரம் அரசு சேவை இல்லத்தில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட சம்பவம் எதிரொலி. அரசு சேவை இல்லத்தில் சிசிடிவி கேமராக்கள் செயல்படவில்லை என குழந்தைகளின் பெற்றோர் பரபரப்பு குற்றச்சாட்டு. ராஜஸ்தான் மாநிலம் பனாஸ் நதியில் குளிக்கச் சென்ற 8 இளைஞர்கள் நீரில் மூழ்கி உயிரிழப்பு. முதலில் 2 பேர் மூழ்கிய நிலையில் காப்பாற்றச் சென்று அடுத்தடுத்து 8 இளைஞர்கள் உயிரிழந்த சோகம். டெல்லி துவாரகா பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் 7வது தளத்தில் பயங்கர தீ விபத்து. தீ விபத்திலிருந்து தப்பிக்க மாடியிலிருந்து கீழே குதித்த 2 குழந்தைகள் உட்பட 3 பேர் உயிரிழந்த சோகம். மேகாலயாவில் தேனிலவுக்கு அழைத்துச் சென்று கணவரை காதலனுடன் சேர்ந்து கொலை செய்த கொடூர சம்பவம். இளம் பெண்ணை 3 நாட்கள் காவலில் எடுத்து போலீசார் விசாரணை. சென்னை வேளச்சேரி KFC உணவகத்தில் உணவு கெட்டுப்போய் துர்நாற்றம் வீசியதாக புகார் எழுந்த விவகாரம். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து நோட்டீஸ். ஆஸ்திரியாவில் பள்ளிக்கூடத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் மாணவர்கள் உட்பட 9 பேர் உயிரிழப்பு. சம்பவத்தில் ஈடுபட்ட நபரும் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை. சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து வெஸ்ட் இண்டீஸ் வீரர் நிக்கோலஸ் பூரன் ஓய்வு. 29 வயதில் ஓய்வை அறிவித்ததால் கிரிக்கெட் ரசிகர்கள் அதிர்ச்சி. TNPL தொடரின் 7வது லீக் ஆட்டத்தில் சேலம் மற்றும் திருச்சி அணிகள் பல பரீட்சை. சேலம் அணி நிர்ணயித்த 180 ரன்கள் இலக்கை எட்ட திருச்சி அணி போராட்டம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.